பிக் பாஸ் சீசன் 7ஓட செகண்ட் ரன்னர் அப் மாயா இப்போ அர்ச்சனாவோட வின்னிங்காக கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு போஸ்டர் ஷேர் பண்ணியிருக்காங்க. டியர் அர்ச்சனா, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் வின்னிங் த டைட்டில். நீ நினைச்ச மாதிரி உன் வாழ்க்கையில பூ பூக்கும், செடி வாடி போற மாதிரி இருந்தா என்னை உடனே கூப்பிடு, நான் அதுக்கு தண்ணி ஊத்துறேன். லைக் ஐ ப்ராமிஸ்ட் ஐ வில் பி தேர் ஃபார் யூ, பூ பூக்கும் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வைல்ட் கார்டு என்ட்ரியா அர்ச்சனா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுல இருந்தே மாயா அண்ட் கேங்குக்கு அவங்க மேல பெருசா எந்த ஒரு பாசிட்டிவ் தாட்ஸும் இல்லாம பயங்கரமா சண்டை தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் வீக்ல அர்ச்சனா எமோஷனலா ரொம்பவே டவுனா இருந்தப்ப கூட மாயா அண்ட் கேங் எல்லாருமே சேர்ந்து அர்ச்சனாவோட ஃபீலிங்ஸை மார்க் பண்ற மாதிரியான விஷயங்களை நிறைய பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வீக்கெண்ட் எபிசோட்ல கூட இதை பத்தி நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. அதை தொடர்ந்து மாயாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் சரியா செட் ஆகாம எப்போதுமே சண்டை போட்டுட்டு ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் மாயாவே அவங்க வாயால அர்ச்சனா நீ தான் இங்க ஹீரோ, நான் இங்க வில்லன், இந்த பேட்டர்ன்ல தான் இந்த ஷோவை இப்போ போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா நம்ம 2 பேரை வச்சுதான் இந்த ஷோவை ரன் பண்ணுவாங்க, நம்ம 2 பேரும் வெளியிலேயே அனுப்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் டாப் 5 கண்டஸ்டண்டா ஃபினாலி வீக்ல அர்ச்சனா அண்ட் மாயா இவங்க 2 பேரும் தான் கேர்ள்ஸா உள்ள இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வீக்ல இவங்க 2 பேரும் க்ளோஸா பழகுறத நம்மளால பார்க்க முடிஞ்சது. அர்ச்சனா மாயா கிட்ட வெளியில போனதுக்கு அப்புறமா எனக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபினாலி வீக் செலிப்ரேஷனுக்காக எவிக்டான எல்லா கண்டஸ்டன்ட்டும் உள்ள வரும்போது பூர்ணிமா கிட்ட மாயா இதை பத்தி ஷேர் பண்ணி, என்னால அவங்களுக்கு என்ன வேணாலும் கொடுக்க முடியும், ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கண்டிப்பா கொடுக்க முடியாது, ஏன்னா என்னை பத்தி அவங்க வேற மாதிரி பேசிட்டு இப்போ ஃப்ரெண்ட்ஷிப்பை கேட்டா எப்படி என்னால கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அண்ட் அதை தொடர்ந்து ஜோவிகா மாயா கிட்ட உன்னையும் நம்ம கேங்ல உள்ளவங்களையும் அவ எந்த அளவுக்கு மார்க் பண்ணிருக்கா, எவ்வளவு டேமேஜ் பண்ணிருக்கா, அப்படி இருக்கும்போது நீ அவகிட்ட கட்டி பிடிச்சி உருண்டுகிட்டு பழகிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட மாயா ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் ஆகி அர்ச்சனா கிட்ட இருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மாயா அண்ட் அர்ச்சனா இவங்க 2 பேர் தான் ஃபினாலி ஸ்டேஜ்ல இருப்பாங்க, இவங்க 2 பேர்ல ஒருத்தவங்க தான் கண்டிப்பா ரன்னர் வின்னர் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா அர்ச்சனா ஃபர்ஸ்ட் பிளேஸையும் மணி செகண்ட் பிளேஸையும் மாயா தேர்ட் பிளேஸுமே வின் பண்ணியிருந்தாங்க. மாயா வின்னர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருந்துச்சு. லாஸ்ட் வீக்ல அவங்க கேங்கோட பேச்சை கேட்டுட்டு அர்ச்சனாவை பத்தி பின்னாடி பயங்கரமா பேசினதுதான் அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகி செகண்ட் பிளேஸ்ல கூட இல்லாம தேர்ட் பிளேஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. உள்ள இருக்கும்போது அர்ச்சனாவுக்கு எப்படி என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்ட மாயா இப்போ அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு விஷ் பண்ணி உனக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா கண்டிப்பா நான் உங்க கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மாயாவோட இந்த போஸ்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல கூட ஷேர் பண்ணுங்க.